நாள் எங்க ஆபீஸ்க்கு மாற்றுத்திறனாளி நண்பர் மிஸ்டர் குல்லுங்கிறவரு வந்திருந்தாரு. நாங்க அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சோம். அப்பதான் அவரு தன்னோட குடும்ப கஷ்டத்தை பத்தியும் மனைவி மற்றும் 3 குழந்தைங்க தனக்கு இருக்கிறதாவும் எங்க கிட்ட ஷேர் பண்ணாரு. என் பேர் குழு சார். நான் மெய்யூரில் இருக்கேன். எலக்ட்ரிஷியன். நான் ஒரு 10 வருஷம் 12 வருஷமாக செஞ்சுட்ருக்கேன். ஒயண்டிங் சர்வீஸு கடை ஷாப் வச்சுருந்தேன். லாக்டவுனில் லாஸ் ஆகிடுச்சு. எனக்கு நிறைய நஷ்டமாயிடுச்சு. எனக்கு என்னோட 3 குழந்தைங்களையும் நான் நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அதுக்கு என்னோட பொருளாதார சூழல் தடையாவே இருக்கு. எனக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு வேற யாருமே கிடையாதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டாரு. எனக்கு 3 பிள்ளைங்க சார். ஒருத்தர் 4வது படிக்கிறாரு, ஒருத்தர் 6வது படிக்கிறாரு, ஒருத்தர் 9வது படிக்கிறாரு. பசங்களை பார்க்கவே சரியாக போனேன். ஒரு கம்பெனிக்கு போனேன். 10 மணிக்கு வரனால குழந்தைங்கள பார்க்க முடியல, செய்ய முடியல. இவர்னாலும் பண்ண முடியல. அதனால இவர் பார்த்தாரு, வானாமே நான் இருக்குது ஏதோ இருக்குது, நம்ம சமாளிக்கலாம் அப்படின்னு சொன்னார். உடனே நாங்க சரி இப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னு அவர்கிட்ட கேட்டோம். அதுக்கு அவரு பிள்ளைங்களுக்கு எல்லாமே ஸ்கூலுக்கு பார்க்கணும்ல, கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு சில எது இருந்தாலும் வாங்கினாலும் நடந்ததில் செலவாயிடும். அது இதாகல, அது வந்து கடன் தண்டல் கிண்டல் வாங்கி அதை லாக் ஆகிட்டு திருப்பி அது கட்ட முடியாமல் இதாகிடும். சரி, இப்போ நீங்கள் கேட்குறீங்க என்ன சப்போர்ட் கேட்குறீங்க? அதான் ஏதோ வியாபாரம் பண்ணுறது சார். துணி வியாபாரம் பண்ணுறோம், ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணி இவங்களுக்கு நான் இது பண்ணிவிட்டு பேலன்ஸ் பண்ணிவிட்டு வந்துடுவோம். அவரோட தன்னம்பிக்கை நிறைஞ்ச பேச்சு எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எங்க எம்டி மிஸ்டர் குல்லுவோட இன்ட்ராக்ட் பண்ணதோட மட்டும் இல்லாம அவரு கேட்ட நிதி உதவிய உடனே கொடுத்து சப்போர்ட் பண்ணாங்க. மிஸ்டர் குல்லு கிளாத்ஸ் பர்ச்சேஸ் பண்ணது தொடங்கி அவர் ஃபர்ஸ்ட் சேல்ஸ் பண்ணது வரைக்கும் எங்க டீம் அவரோட இருந்து அவருக்கு தேவையான ஹெல்ப் அண்ட் கைடன்ஸை செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ மிஸ்டர் குல்லு ரொம்ப ஹாப்பியா தன்னோட ஃபர்ஸ்ட் வருமானத்தை ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் அதை துணிச்சலோட எதிர்த்து தான் நடக்க முடியல அப்படின்னாலும் சொந்த கால்ல நின்னு குடும்பத்தையும் குழந்தைகளையும் காப்பாத்தணும்னு நினைக்கிற குல்லுவோட உயர்வான எண்ணத்தையும் நம்பிக்கையையும் நாம எல்லாரும் அவர்கிட்ட இருந்து கத்துக்கலாம். இந்த நேரத்துல வந்து நீங்க மத்தவங்களுக்கு என்ன கன்வே பண்ணணும்னு விரும்புறீங்க? நம்மள மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நிக்கோலா ஃபவுண்டேஷன் வந்து எதிர்பார்க்காதது அவங்க செஞ்ச உதவி, புரியுதுங்களா? அவங்களுக்கு நாம் நன்றி கடனாக இருக்கணும், 4 பேருக்கு உதவியாகவும் இருக்கணும். இது கொடுத்தது நான் லாஸ் பண்ண மாட்டேன். இந்த பிஸ்னஸ்க்கு போட்டு மேலும் மேலும் வருவேன். இது நான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். இது எதிர்பார்க்காத சந்தோஷம். எடுத்ததும் யாரும் தரமாட்டாங்க. எந்த கேள்விலாம் உதவி, பிஸ்னஸ் உதவி பண்ணிக்கலாம், சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்கு உதவி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் சமுதாயத்தோட விளிம்பு நிலையில இருக்கிறவங்களுக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு நிக்கோலா ஃபவுண்டேஷன். இந்த செல்ஃப்லெஸ் சர்வீஸ்ல நீங்க உங்களை இணைச்சுக்க விரும்புனீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. அப்படியும் இல்லைன்னா மெயில் ஐடி மூலமாவும் நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம்.